அண்மை செய்தி 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைக்கிறார். மணிவண்ணன், வணக்கம். கூடுதல் விவரம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில விரைவாகவே அது மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மராட்டிய முறையே இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி இருக்கக்கூடிய நிலையில நாளை வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. இந்த நிலையில இன்று 2 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கன முதல் அதிக கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில 35 சென்டிமீட்டர் என்ற அளவு அதிக கனமழை பெய்த நிலையில் மீண்டும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அந்த மாவட்டத்தில் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, அதே போல தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து 28ஆம் தேதி வரையே தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.